சார் வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? என்ன மாவட்டம்? இது சேலம் மாவட்டங்க. வாங்க, 20 சேலம் வாங்க. 20 சேலம் ஹோட்டல் நேஷனல் லாண்ட் ரோடு வாங்க. என்ன பிரச்சனை கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. சரிங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. அதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வீட்டுல. என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 32ங்க. வருமானம் பத்தல, குடும்ப நிம்மதி இல்ல, 2 கல்ல ஒரு கலியோகம், புத்திர தோஷம், குடும்பத்துல சந்தோஷம் போயிடுச்சு, சொத்து பிரச்சனை இருக்குது. வரும் தொழில் அடிமை மாதிரி வேலைக்கு போறீங்க, உடம்பு அடிக்கடி பாதிக்குது, மருத்துவம் பார்த்து நோய் தீரல. சொல்லுப்பா. தம்பி வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போக முடியல, வருமான பத்திர வாங்கின கண்ட குடும்பம் வட்டிக்கு நேரிட்டு மட்டும் இல்ல, ஒரு வேலை பண்ண ஒழுங்கா ஒரு இடத்துல வேலை நிலையை நிக்க முடியல. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இல்ல நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி சொல்லிட்டு காத்து நேரத்தை வீணா கழிக்கிறீங்க. ஆமாங்க மேடம், ஆமாங்க சார். என்ன வந்து பாருங்க. ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா பேசுறேன் ஐயா. ஆமா நான் தான் பேசுறேன். எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? ஐயா எந்த ஊர்ல இருக்கீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. 3வது பாண்டிச்சேரி ஆதித்யன். உடம்பு டெய்லி பாதிக்குது, எல்லாத்தையும் எழுந்துட்டீங்க, சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு, நிம்மதி இல்ல, வருமானம் பத்தல, வாகன கண்ட குடும்பம் வட்டிக்கு நயனட்டு மட்டும் இல்ல, இப்ப அனாத மாதிரி இருக்கிறீங்க இல்லையா? எல்லாரும் உங்களுக்கு கை விட்டாங்க, நினைச்சு கூட பாரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு. சொல்லுமா. இடம் விற்க முடியல ஐயா என்னால. அதான் சொத்து பிரச்சனை தீரல, இந்த சொத்தை வச்சு வித்துட்டு அந்த கட்சி காலத்துல பேங்க்ல போட்டு சாப்பிடலான்னு இருக்கிறீங்க. சொல்லுமா. வாங்க 3வது பாண்டிச்சேரி வாங்க, ஆதித்யன் புது பஸ் ஸ்டாண்ட் வாங்க, உங்க சொத்து பிரச்சனை தீர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர மாதிரி பண்ணி தரேன். ஹலோ ஆமா, உங்க பேரு என்னம்மா? உங்க பேரு என்னம்மா? முத்துமாரி. என்ன வயசுமா உங்களுக்கு? 52. எந்த ஊர்ல இருக்கீங்க? பல்லவட்டியில இருந்து, சோயாசி பல்லவட்டி. 8வது மதுரைக்கு ஆகுமா? 8வது மதுரை காலேஜ் நேர்ல வந்து பாருமா, 500 ரூபாய் பீஸ் குடும்பத்துக்கு. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, கேளுங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்க. கேட்கவா? என் பிள்ளைகளுக்கு தான் கேட்கணும். கஷ்டப்படுறீங்க நீங்களே ராஜா, நீங்களே மதுரை கஷ்டம் தான் பண்ணணும். ஒரு முறை நேர்ல வந்து பாருங்க, 8வது மதுரைக்கு வாங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. சரி சரி, நேர்ல வரணுமா? நேர்ல பார்த்தா முன்னுக்கு வர முடியும், போன்ல கேட்டா முன்னுக்கு வர முடியாது. ஹலோ வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்கம்மா. டிவில பேசுறாங்கல்ல. ஆமா, எந்த ஊர்ல இருக்கீங்க? அமைநல்லூர், மதுரை. 8வது மதுரைக்கு வாங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்கம்மா. என்ன கேட்கணும் கேளுங்கம்மா. வீட்டுல என்னன்னு கேட்கணும், பிரச்சனையா? என்ன கேட்க போறீங்க கேளுமா. அதாவது பம்பு சூனி வைத்து ஏவல் கட்டுப்பட்ட மாதிரி செய்வீங்க, இருக்கும் பயப்படுறீங்க. மூட நம்பிக்கை விஷயம் நம்பாதீங்க. அறிவுத்திறமை ஆற்றல் பெருக்கி ஜாதக ரீதியா கிரக சரியில்லைன்னா பிரச்சனை வரும். அது குடும்பம் சூனி வச்ச மாதிரி கட்டுப்பட்ட மாதிரி இது இல்லையா? வருமானம் பத்தல, கணவன் மணி கருத்து வேறுபாடு வருது, அடிக்கடி பிரச்சனை வருதா? வீட்டு நிம்மதி இல்ல, என்ன கேட்க போறீங்க கேளுங்க. நிறைய பிரச்சனையா இருக்கு தானே, உடம்புக்கு முடியாம வருது, ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லை. மருத்துவம் பார்த்து நோய் தெரியல, தசாபுத்தி சரியில்லை, உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நடக்குது, ரத்த வயிற்று தவன் கர்ப்பப்பை தவன் தொல்லை கொடுக்கும், நோய் நொடி ஆட்டி படைக்குது இல்லையா? ஆமா ஆமா, நிம்மதி இல்ல, பிரச்சனையா இருக்குது. அதை எப்படி சொல்லுங்க. அதுதான் எந்த ஊர்ல இருக்கிறீங்க? எந்த ஊர்ல இருக்கிறீங்க? இது மதுரை. 8வது மதுரைக்கு வந்து பாருமா, வாழ்க்கையில முன்னுக்கு பிரச்சனை தீரும். 8வது மதுரை காலேஜ் நேரில் வந்து பாருங்க, அப்பதான் உங்க பிரச்சனை தீரும். நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, உங்க அறிவு கொண்டே முன்னுக்கு வர மூச்சு பண்ணி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து போனா 2 குழந்தைக்குது, மேற்கொண்டு வெற்றி பெற மாதிரி பண்ணித்தரேன். அந்த 2 குழந்தை படிக்கணும், நோய் நீண்ட ஆயுஷா வாழ ஆசைப்படுறீங்க, நம்ம ஏதோ உயிர் காப்பத்து வருமோ, இந்த பிள்ளைங்க அனாதை எழுதும் பேப்பறீங்க, கவலைப்படாதீங்க. என்னை வந்து சந்திச்சா உங்களுக்கு நீண்ட ஆயுள உருவாகும், தைரியமா இருங்க. ஹலோ சார் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க? நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சார். 27 திருநெல்வேலி சார், 27 திருநெல்வேலி அருணகிரி லாட் பழைய பஸ் ஸ்டாண்ட். வாழ்க்கையில முன்னுக்கு வந்து பிரச்சனை தீர்ந்து நேரில் வந்து பாருங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள், கடன், வாகன கட்ட குடும்பம் வட்டி நேரிட்டு மட்டும் இல்ல, நூதனமான முறையில தொழில் போட்டு ஏமாந்துட்டீங்க, வருமானம் குறைஞ்சு போச்சு. இப்போ வருமானம் நின்று போச்சு. எல்லாம் நீங்க எடுக்கின்ற கால அரைகுறை நிக்குது, ஒன்னோட முழுசா முடியுமில்ல. சொல்லுங்க.
வேற கடனை எப்படியா அடைக்குது? கண்டிப்பா அடைக்க முடியும், கவலைப்படாதீங்க. தற்கொலை பண்ணிக்கலாம் இடத்துல இருக்கிறீங்க. ஆண்மகள் சாதிக்கணும். வெற்றியும் தோல்வி வீரனுக்கு அழகு. அதாவது ஒரு தோல்வினா வெற்றி உண்டு. வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. கடன் நிறைய இருக்கு ஐயா. அதான் எல்லா கடன் சூழ்நிலை கண்ட பனி போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாருங்க. எவ்வளவு நாளைக்குள்ளயா அடையும்? ஐயா நேர்ல வாங்கய்யா. வீடியோ கால் இதுல பேசுறதா? அதான் டிவி பார்த்துட்டு பாருங்க. என்ன டிவி பார்த்துட்டு பேசுறீங்களா? 27 திருநெல்வேலி அருணகிரிலான். 27 திருநெல்வேலிக்கா? ஆமா, பழைய பஸ் ஸ்டாண்ட் அருணகிரிலான். நேர்ல வந்து பாருங்க.